ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ரெண்டாவது ஆறுவது சினம்ன்றாங்க. சினம் ஆறுதல் அப்படின்னா அது தணிக்கிறது. இப்போ ஒரு டீ சூடாக இருக்குது, வேறு ஒரு டம்ளரில் மாற்றினா அந்த சூடு குறைஞ்சிருது. அந்த மாதிரி கோபத்தை குறைக்கணும். கோபங்கிறது சினம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கெடுதலை தரக்கூடியும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். உங்களுடைய கோபம் செல்லுபடி ஆகிற இடத்துல கோவப்படாமல் இருக்கணும். கோபம் செல்லுபடி ஆகாத இடத்துல கோவப்படாமல் இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? அப்போ இந்த கோபத்துக்கு ஔவையார் என்ன பண்ணுறாங்க, முருகனை பார்த்து கேட்குறாங்க, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீன்னு ஒரு பழைய சினிமா பாடலில் ஒரு வரி, அருமையான வரி வரும். இந்த சினம்ங்கிறது ஒரு தீயை போல். அது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு பகைவன் கூட சினம்தான். ஒரு சினம் என்னென்னா மனிதனுடைய வளர்ச்சியை தடுத்துரும், நட்பை அழிச்சிரும். சினம் வரத்துக்கு முக்கியமான காரணம் இயலாமை, ஆற்றாமை, தனிமை, வெறுமை, கழிவிறக்கம், புறக்கணிப்பு, மன அழுத்தம், அப்படி பல சொல்லலாம். இப்போ கோபத்தை அடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பெரிய மூச்சு விடலாம், நம்பர் எண்ணலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த உலகத்தில் யாருக்காவது கோபம் வராமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோபம் வராத ஆளுகளே இல்லை. அதனால் கோபத்தை குறைக்க தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா சிலதெல்லாம் ஆறவே ஆறாது. இப்போ பார்த்திங்கன்னா பொறாமை, துவேஷம், காதல், காமம் இதெல்லாம் ஆறவே ஆறாது, அதிகமாகிட்டே போகும். ஆனால் சினத்தை வரைக்கும் நம்ம ஆற்ற முடியும், குறைக்க முடியும். தன்னை அறிவதும் ஒரு வகை பயிற்சி, அது முயற்சின்னு திருமந்திரம் சொல்லுது. தன்னை அறிந்தவன் சினத்தை விளக்குவான், கோபம் உடலுக்கும் மனசுக்கும் கேடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட உயர்ந்த கோபத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கணும்னு கேட்டால், அந்த கோபமானது அவனை வரைக்கும் இல்லை, அவனை சார்ந்தவரையும் அழிச்சிருங்கிறதுனால தான் கோபம் வேணான்னு சொல்கிறது. என்ன எப்படி கேட்டிங்கன்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புடைய சுடும், கூட வைக்கணும் அழிச்சிரும். இதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த கோபத்தை விட்டுட்டா உயர்ந்த நிலையை அடையலாம். இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை. அளவு கடந்த கோபம் உடைய மதிப்பு நீங்குவதால் அவன் செத்தவனாகிறான். கோபத்தை அணுக விடாமல் நீக்கியவன் தவசிகளைப் போல உயர்ந்து விடுவதாலும் கோபம் இல்லாது வாழ்வதே சிறப்புன்னு சொல்கிறாங்க.